ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் என்ஜாய் லவர் கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டில் ஓடுறது மாதிரி டெசர்டிக்கில் ஒன் டேப் அடிக்கிறதுக்கான சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸ் மற்றும் ஃபயர் பட்டன் சைஸை பற்றி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் சம்மந்தமான நிறையா வீடியோ பார்த்தீங்கன்னா போடலான் இருக்கோம். மறக்காமல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கூடிய பெல்லைக்கான ஆளில் போட்டு வச்சுருங்க. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே வந்துடுங்க. சென்சிட்டிவிட்டியில் போய்ட்டு ஜென்ரல் பார்த்திங்கன்னா 129 வச்சுருங்க. ரெட் டாட் பார்த்திங்கன்னா 151, 2x ஸ்கோப்பு 100, 4x ஸ்கோப்பு 145 வச்சுக்கோங்க. ஸ்னைப்பர் ஸ்கோப்பு நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் நான் 114 வச்சுக்கிறேன். ஃப்ரீ கேமரா பட்டன் 161 வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபயர் பட்டன் சைஸு நான் பார்த்திங்கன்னா 55 தான் வச்சு விளாட்றேன். அதுவும் காட்டிங்கன்னா இந்த அலைவு பட்டன் காட்டும் பார்த்திங்களா, அதுக்கு நேராக கீழே வச்சு ஓகே கொடுத்துருங்க. உங்கள் ஃபோனு கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா வைப்ரேஷனில் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஆனில் இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். வீடியோ பார்த்து சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸ் இதெல்லாம் வச்சுட்டா மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேம் ப்ளே பார்த்திங்கன்னா வந்துடாது. நீங்கள் தான் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் எடுக்கணும். முழுக்க முழுக்க உங்கள் ட்ரைனிங்கில் தான் இருக்குன்னு உங்களுடைய கேம் ப்ளே. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ராக் மெத்தடை பற்றி வீடியோ போடலான்னு இருக்கேன். போடலாமா வேணாமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.